Kids Safari. நீத்தார் பெருமை. த கிரேட்னஸ் ஆஃப் ஆசெட்டிக்ஸ். இலக்கியனின் வணக்கம். இந்த பகுதியில் அறத்துப்பாலின் முதல் இயலான பாயிரவியலின் 3ஆம் அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். வாருங்கள் வீடியோவிற்கு செல்வோம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பொத்து வேண்டும் பனுவல் துணிவு. ஒழுக்கத்தினால் நிலைத்து நின்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. உலகில் இருந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியாது. அதேபோலதான் உண்மையாகவே பற்றுக்களை துறந்த மனிதர்களின் பெருமையையும் அளவிடவே முடியாது. இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டார். பெருமை பிறங்கிற்று உலகு. நன்மை எது தீமை எது என்பதை அறிந்தறிந்து நன்மைகளை மட்டுமே மேற்கொள்பவர்களை உலகம் மதிக்கும். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்தது. அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகள் ஆகிய புலன்களை அடக்கி வாழ்பவனே வல்லவன். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான். இந்திரனே சாலின் கரி. ஐம்புலன்களின் ஆசைகளை அடக்கி வாழ்ந்தவனுடைய வல்லமைக்கு தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்றாவான். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர். செயற்கரிய செய்கலாதார். அரிய செயல்களை செய்பவர்களே பெரியவர்கள். அரிய செயல்களை செய்ய முடியாதவர் சிறியவர்கள். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டை உலகு. யார் ஒருவர் ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கி வாழ்கிறார்களோ அவர்களையே உலகம் போற்றும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து. மறைமொழி காட்டிவிடும். சான்றோரின் பெருமைகள் அனைத்தும் உலகம் அழிந்தாலும் அவர்கள் இவ்வுலகில் சொன்ன மந்திர சொற்களே அடையாளமாகும். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி. கணமேயும் காத்தல் அரிது. நற்குணங்களின் அடையாளமாகிய பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு நொடி கூட நிலைத்து நிற்காது. அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை போன்றொழுகலான். அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு வாழ்பவரே அந்தணர் எனப்படுவார். நீத்தார் பெருமை என்னும் அதிகாரத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். விடைபெறுகிறேன் உங்கள் இலக்கியன். Subscribe to Kids Safari for more adventure lessons.